முல்லைத்தீவு மாவட்டம் மாஞ்சோலி பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று காலை தீப்பரவல் இடம்பெற்றுள்ளது. இந்த தீப்பரவலானது முதலில் உணவகத்தில் ஆரம்பித்து அருகிலுள்ள பாதணி கடைக்கு பரவி அதிக தீ விபத்தாக மாறியுள்ளது. இதில் குறித்த உணவகம் மற்றும் பாதணி கடை முற்றுமுழுதாக எரிந்து அழிவடைந்துள்ளதோடு அருகிலுள்ள மேலும் இரு கடைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த தீப்பரவல் ஏற்பட்டதும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, கரைத்துறை பற்று பிரதேச சபை, கடற்படையினர், ராணுவத்தினர் விரைந்து நீர்த்தாங்கிகள் மூலம் தீப்பரவலை காலை 9:30 மணியளவில் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் கிளிநொச்சி மாவட்டத்தின் உதவியை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாடியிருந்தது. இருப்பினும் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதனால் கிளிநொச்சி மாவட்ட தீயணைப்பு படைப்பிரிவின் உதவி கோரிக்கை இடைநிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு தீயணைப்பு படைப்பிரிவின் அவசியம் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.